விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 11வது சர்வதேச யோகா தினம் கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு 5 வருட சிறை. போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பத்திரப்பதிவு அலுவலக கழிவறையில் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் சஸ்பெண்ட். மாவட்ட ஆட்சியர் அதிரடி. புதுவையில் வெப்ப அலையுடன் 99.7 டிகிரியாக கொளுத்திய வெயில். பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். 11வது சர்வதேச யோகா திருவிழாவை புதுவையில் கவர்னர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழாவை புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடின. சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி யோகாவினை தொடக்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து சிறப்பித்தனர். இந்த யோகா நிகழ்வில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். Try to touch the elbows as you inhale. While exhaling, rotate the trunk and spine towards the left side. Inhale. This is one. Come back with inhalation. Slowly return the arms and the floor and balance on the toes. Maintain the final position for 3 to 5 breaths with body awareness. Bring down above the head. Exhale slowly. Bring down the arm. Come up. Just behind the left foot. Turn the head back and stretch the neck. Exhale. And extend it. Similarly, extend your right leg. 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுமன் என்கிற பிரகாஷ். 38 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த உறவினர் மகளான 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார். இச்சம்பவம் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி நடந்துள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுமன் என்கிற பிரகாஷை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்து நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி சுமன் என்கிற பிரகாஷுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பத்திரப்பதிவு அலுவலகத்தின் கழிவறையில் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் லஞ்சம் வாங்குவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தது. மேலும் இதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள சார்பதிவாளர் ஸ்ரீகாந்த் பத்திரம் பதிய வந்த ஒருவரை அலுவலக கழிவறைக்குள் அழைத்துச் சென்று 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகியதா. மேலும் இந்த சம்பவம் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்ததாகவும் இது குறித்த வீடியோ ஆதாரத்துடன் பதிவாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் வீடியோவின் ஒரு பகுதியை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்நிலையில் இந்த சம்பவத்தின் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னர், டிஜிபி, மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிபிசிஐடி போலீசாருக்கு மனு அளிக்கப்பட்டது. அதன் பேரில் இந்த புகார் குறித்த விசாரணை நடத்திய பத்திரப்பதிவுத்துறை ஆணையரான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் ஸ்ரீகாந்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இந்த லஞ்சம் மற்றும் சஸ்பெண்ட் விவகாரம் பத்திரப்பதிவுத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் வெப்ப அலையுடன் கொளுத்தி வரும் வெயில் காரணமாக மக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு வழக்கத்திற்கு மாறாக கத்திரி முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையாமல் தினமும் 99 டிகிரிக்கு மேல் கொளுத்தி வருகிறது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் 99 டிகிரிக்கு மேலும் 6 நாட்கள் 99 டிகிரிக்கு மேலும் வெயில் பதிவானது. ஜூன் 11ஆம் தேதி மழை பெய்ததால் ஒரு வாரத்திற்கு வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதனால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். ஆனால் கடந்த 4 நாட்களாக மீண்டும் வெயில் சுட்டெரித்து வருகிறது.
இதில் 17ஆம் தேதி 98 டிகிரியும், 18ஆம் தேதி 98.8 டிகிரியும், 19ஆம் தேதி 99.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவாகியிருந்தது. கடந்த 3 நாட்களாக படிப்படியாக மீண்டும் வெயில் உயர்ந்து வந்த நிலையில் நேற்று அதிகபட்சமாக 99.7 டிகிரி பதிவானது. காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெப்ப அலையும் வீசியது. புதுச்சேரியில் கத்திரி முடிந்து 3 வாரங்கள் கடந்தும் கத்திரிக்கு இணையாக தொடர்ந்து வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இரவிலும் வெப்பச்சலனம் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் புழுக்கத்தில் தவித்து வருகின்றனர். மத்திய தேர்வாணையம் அறிவித்துள்ள பல்வேறு பதவிகளுக்கு 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய அரசின் பணியாளர்கள் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு பதவிகளுக்கு பணியாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு 2025ஆம் ஆண்டிற்கான நேரடி போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கான அறிவிப்பை கடந்த ஜூன் 2ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுகள் ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தற்காலிகமாக நடைபெற உள்ளது. இத்தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறை, தேர்வின் திட்டம், வயது அடிப்படை கல்வி தகுதி, தேர்வு கட்டணம் போன்றவை பற்றிய குறிப்புகள் பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டித் தேர்விற்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நபர்கள் இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரும் 23ஆம் தேதி இரவு 11 மணி வரை சமர்ப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு கட்டணத்தை வரும் 24ஆம் தேதி இரவு 11 மணி வரை செலுத்தலாம். இத்தேர்வுகள் இந்தியாவின் தென்பகுதியில் மொத்தம் 24 மையங்கள் மற்றும் நகரங்கள், ஆந்திராவில் 12, புதுச்சேரியில் 1, தமிழகத்தில் 8, தெலுங்கானாவில் 3 நடைபெறவுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த தகுதியுள்ள பட்டதாரிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோவில்களில் ஆடை கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மக்களுக்கு அரசு சார்பில் விநியோகம் செய்யப்படும் இலவச அரிசி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக மாறுபட்ட கமிஷன் தொகையை திமுக, காங்கிரஸ் கட்சிகள் கூறுவதால் மக்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும், சைபர் கிரைம் மோசடிகளால் பாதிக்கப்படும் மக்கள் அதிகமாக பேராசை பிடித்தவர்களாகவும், குறுக்கு வழியில் அதிகமாக சம்பாதிக்க முடியுமா என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதாகவும் கூறினார். இது போன்ற மோசடியில் அதிகபட்சமாக அரசு ஊழியர்கள் ஏமாறுவதாக குறிப்பிட்ட அவர், அவர்களுக்கு 1 கோடி பணம் எங்கிருந்து வந்ததை முதலில் விசாரிக்க வேண்டும் என்றார். இந்தியாவிலேயே சைபர் குற்றச்செயல் அதிகம் நடக்கும் மாநிலம் புதுச்சேரி தான் என்று குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையங்களையும் சைபர் கிரைம் பிரிவை டிஜிபி உருவாக்க வேண்டும் என்றார். டிஜிபி மற்றும் உள்துறை செயலர் இணைந்து மத்திய சைபர் பிரிவு உதவியை பெற வேண்டும் என்றும், மேலும் புலனாய்வு திறமை பெற்ற 10 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் கவர்னர் ஆன்மீக சுற்றுலா தலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளதை தெரிவித்த அவர், இந்து கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்களில் ஆடை கட்டுப்பாட்டை கவர்னர் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக இதுபோன்ற வழிபாட்டு தலங்களில் அரைகுறை ஆடைகளுடன் உள்ளே வரும் நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கான உத்தரவை கவர்னர் பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் கட்டுமான பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுறை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களின் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறதா. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு அங்குள்ள அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஆலய திருப்பணி குழு நிர்வாகிகள் நியமிப்பதற்கான ஆணையையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் அழைப்பு வந்துடும். பாண்டிச்சேரி ஃபுல்லா வந்துடும். தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, ஆந்திரால இருந்து வராங்க, சொல்லிட்டு எல்லாத்தையும். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி துவக்கி வைத்தார். இரத்த தான முகாமினை புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ரகு என்கிற ரகோத்தமன், ரஞ்சித்குமார் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த செங்குட்டுவன், ரெனோ, சதீஷ்,
ராஜேஷ், சிவராமன், வினோத், பாலா, சூசை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த தினேஷ் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கு குற்றவாளிகள் 2 பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்திவிட்டு மீண்டும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அசோகன். இவர் தனக்கு கிடைத்த பென்ஷன் பணத்தை கிரிப்டோ கரன்சி மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய முடிவு செய்தார். அதன்படி இணையத்தில் வந்த ஆஷ்பே என்ற கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை நம்பி அதில் 93 லட்சம் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். இதேபோல தொடர்ந்து 8 பேர் ஆஷ்பே கம்பெனியில் முதலீடு செய்து மொத்தமாக 2.5 கோடி பணத்தை இழந்ததாக புகார் அளித்தனர். அதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் போலி கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தின் இயக்குநர்களான பாபு என்கிற சையத் உஸ்மான், இம்ரான் பாட்ஷா, நிதிஷ் ஜெயின், அரவிந்த் குமார், தாமோதரன் ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சொகுசு கார், பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் முக்கிய குற்றவாளிகளான பாபு என்கிற சையத் உஸ்மான், இம்ரான் பாட்ஷா ஆகியோரை 3 நாட்கள் காவலில் எடுத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதனிடையே விசாரணை முடிந்து நேற்று 2 பேரையும் சைபர் கிரைம் போலீசார் மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சேதராப்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் யோகாசனம் செய்து அசத்தினர். புதுச்சேரி சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் சமுதாய நலத்திட்டம் சார்பாக சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. வழிகாட்டி ஆசிரியர்கள் சித்ரா மற்றும் யோகா ஆசிரியர் சதீஷ் ஆகியோர் தலைமையில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளி துணை முதல்வர் உமா வாழ்த்துரை வழங்கினார். அவர் உடல் தகுதி, நெகிழ்வுத்தன்மை, மனத்தெளிவு, கவனம் மற்றும் சுவாச செயல்பாடு போன்றவற்றிற்கு யோகா பலனளிக்கும் என்று தெரிவித்தார். பத்மாசனம், சலபாசனம், தடாசனம், பாத ஹஸ்தாசனம் போன்ற ஆசனங்களை 35 மாணவர்கள் செய்து காண்பித்தனர். ஆசிரியர்கள் கார்த்திகேயன், சுந்தரபாண்டியன், குமார், பள்ளி ஊழியர்கள் லலிதா, மஞ்சுளா ஆகியோரும் கலந்து கொண்டனர். கோபாலன் கடை செல்வமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நிதியுதவி வழங்கினார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில். தற்போது இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். முதற்கட்டமாக 20,000 ரூபாய் நன்கொடையினை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராபதி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி, செயலாளர் சீனிவாச பெருமாள், பொருளாளர் சாரங்கபாணி, ஆலய நிர்வாகிகள் அருள்மொழி, துரை, ராஜா, ஆறுமுகம், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,235 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 11வது சர்வதேச யோகா தினம் கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு 5 வருட சிறை. போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பத்திரப்பதிவு அலுவலக கழிவறையில் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் சஸ்பெண்ட். மாவட்ட ஆட்சியர் அதிரடி. புதுவையில் வெப்ப அலையுடன் 99.7 டிகிரியாக கொளுத்திய வெயில். பொதுமக்கள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.